சவுத் ஸ்டேஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமை தமிழ் சினிமால இல்ல மத்த ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி போன வாரம் பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு வார்லாம் போச்சு. நயன்தாராக்கும், தனுஷ்க்கும் அந்த கான்ட்ரோவர்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுசித்ராக்கும், ஜோதிகாக்கும் ஒரு சண்டை. ஸோ இந்த மாரி நெறைய சண்டைகள் தான் வந்து தமிழ் சினிமால இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அதே டைம்ல மலையாளம் சினிமா பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்க எடுக்கிற கன்டென்ட்டா இருக்கட்டும், அவங்க எடுக்கிற படங்களா இருக்கட்டும், ஓடிடிலயும் சரி, தியேட்டர்லயும் சரி பயங்கரமா ஓடுது. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்த காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆசிஃப் அலி நடிச்ச ஒரு சூப்பரான படம். தியேட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட்டு. அண்ட் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆன உடனே அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ செம்மையா எழுதி போடுறாங்க. ஸோ அதனால மலையாளம் படங்கள் நெறைய படங்கள் தியேட்டர்லயும் நல்லா ஓடுது. அத தாண்டி ஓடிடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து வேற ஒரு டைமென்ஷன் எடுக்குது. எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அத பத்தி பேசுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, ஸோ தி பிக் எம்ஸ் ஆஃப் மாலிவுட் அப்படின்னு சொல்ற மம்முட்டி அண்ட் மோகன்லால். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார், கமல் சார் மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. ஸோ 16 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு படத்துல நடிக்க போறாங்க. ஸோ வந்து இட்ஸ் கோயிங் டூ பி அன் ஐகானிக் ஃபிலிம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஏன்னா, மம்முட்டி வந்து இப்போ பண்ற படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ரகத்துல பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோகன்லால் சார் அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ அவருக்கு குறையவே இல்ல. அவரு என்னதான் ஃப்ளாப் குடுத்தாலும் அந்த படங்கள் வந்து என்னைக்கு நடிச்சாலுமே அது வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த 2 இரு துருவங்களும் வந்து ஒரு படத்துல திருப்பி 16 வருஷம் கழிச்சு இணையும்போது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ பி எ பிக் செலிப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த படத்துக்கு ஆவலா வெயிட்டிங். அண்ட் இந்த படத்த டைரக்ட் பண்ணவரு யாரு அப்படின்னா, மகேஷ் நாராயணன். ஸோ மாலிக், அதுக்கப்புறம் சி யூ சூன் மாரி எடுத்த படங்கள், அந்த படங்களோட டைரக்டர் தான் இந்த படத்த டைரக்ட் பண்றாரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவங்க வந்து ஒத்துமையா இந்த மாரி சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்ற மாரி படம் பண்றாங்க. தோ மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லா போயிட்டு இருந்தாலும், இந்த சேர்ந்து இந்த கொலாபரேஷன்லாம் வந்து அங்க சூப்பரா நடக்குது. ஆனா தமிழ் சினிமால ஏன் அது நடக்கல அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரஜினி சாரும், கமல் சாரும் ஒண்ணா சேர்ந்து விக்ரம்ல இல்லன்னா வேற ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண ஒரு படங்கள்ல 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து நடக்கல. அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து ஒண்ணா சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு நெறைய ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனா அதுவும் நடக்கல. ஸோ இங்க வந்து ஏன் இந்த விஷயம் நடக்கல? ஆனா மாலிவுட்ல, இல்ல டாலிவுட்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா இந்த கொலாபரேஷன்லாம் நடக்குது. தமிழ் சினிமால எப்ப தான் நடக்கும்? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தான் இங்க இன்னும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கங்குவா. ஸோ இந்த படத்த பத்தி நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு அடிச்சு, கீச்சு தொலைச்சுட்டாங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. ஸோ 62 கோடி தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து ஒரு வாரம் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் நார்த்லயும் இந்த படங்கள் வந்து நெறைய தியேட்டர்ஸ்ல பிளான் பண்ணாங்க. நெறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஆனா எந்த தியேட்டர்லயுமே வந்து சரியா போகல. அந்த ஏரியாலயும் சரியா போகலன்ற மாரி ஒரு பெரிய இது வந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நெறைய பேர் என்னதான் வந்து இப்போ வந்து பாசிட்டிவா சொல்றாங்க நெறைய. என்னதான் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மட்டும் தானே குறைவா இருக்கு. செகண்ட் ஹால்ஃப்ல நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாரி என்னதான் சொன்னாலும், ஆடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டர்ன் ஓவர் பண்ண முடியல அப்படின்றது தான் ஒரு விஷயம். அண்ட் மெயினா ஒரு விஷயம் நான் இதுல பார்க்குறேன். நம்ம ரிவ்யூஸ்ல கூட நான் சொல்லியிருந்தது என்னன்னா, படம் தான் சரியில்ல. படத்தோட மேக்கிங் கூட நான் குறை சொல்லல. படத்தோட கான்செப்ட், படத்தோட சில சீன் சரியில்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா, சூர்யா சார நான் எங்கேயுமே டேமேஜ் பண்ணல. அதே மாரி சூர்யா சார் வந்து அவரு இந்த படத்துக்கு போட்ட எஃபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெருசுங்க. அதாவது பிசிக்கலா ஒரு பெரிய எஃபோர்ட். அண்ட் அதுக்கப்புறம் மென்டலி பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும். டெய்லி காலையில அந்த ட்ரெஸ்லாம் போட்டு நிக்கிறதுக்கே ஒரு பெரிய இது வேணும். ஸோ பார்க்கும்போது அந்த எஃபோர்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காருன்னு தெரியுது. பட் நெறைய பேர் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. சூர்யா வந்து ஒரு ஓடிடி ஸ்டாரு. ஓடிடில ஒரு படத்த போட சொல்லுங்க அப்படின்ற மாரி. ஸோ அது வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அண்ட் அந்த ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஆக்டர் வந்து என்ன வேணா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம். அது அவரோட ஃப்ரீடம் தான். ஸோ அவரு வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாரு. பட் அது சரியா போகல. இதே ஒரு சிச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா, புலி படத்துல நம்ம தளபதி விஜய்க்கும் சந்திச்சாரு. ஸோ அதே மாரி தான் அவரும் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாரு. பட் அந்த படம் சரியா போகல. ஸோ ஒரு படம் சரியா போகுது, சரியா போகாததுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த ஆக்டர மட்டுமே வந்து ஃபுல்லா வந்து போட்டு நம்ம இவ்ளோ ட்ரோல் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஸோ யாரெல்லாம் வந்து பண்றீங்களோ, அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா. ஸோ மகாராஜா வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்டின்னே சொல்ல முடியும். கன்டென்ட் வைஸும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி அண்ட் விஜய் சேதுபதியோட 50த் ஃபிலிம். ஸோ அது வந்து எப்படிப்பட்ட ஒரு படம்னு உங்களுக்கே தெரியும். அதோட அந்த ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு விஷயத்த வச்சுட்டு டைரக்டர் நிதிலன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவே மிரட்டி வச்சுட்டாரு. ஸோ அந்த மாரி ஒரு சூப்பரான படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் லாங்குவேஜ்ல டப் ஆயி ரிலீஸ் ஆக போது. ஸோ சைனீஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில படங்கள் மட்டும் தான் அங்க வந்து போயிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில "திருஷ்யம்" போயிருக்கு. ஸோ "திருஷ்யம்" வந்து பார்த்தீங்கன்னா, சைனாலயும் ரீமேக் பண்ணியே அத எடுத்தாங்க. அண்ட் அங்க வந்து பெரிய ஹிட் அப்டின்னே சொல்லலாம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் மாரி, அதே வரிசையில வந்து மகாராஜா படத்த வந்து அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதனால சைனீஸ் ஆட்கள் மனசுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் வந்து இடம் பிடிக்க போறாரு அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, 40,000 ஸ்க்ரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க அங்க வந்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம். சைனீஸ் இதுல பொறுத்தவரைக்கும். அண்ட் எஸ்பெஷலி சைனீஸ் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிம். பட் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஃபேம் அந்த விஜய் சேதுபதி இருக்கிற ஃபேமா இருக்கட்டும், இல்ல இந்த படம் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் சோசியல் மீடியா மூலியமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ஆடியன்ஸ் மத்தியில இருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அண்ட் சைனீஸோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, யான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யான் வந்து ₹11க்கு ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் அந்த சைனீஸ் தியேட்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 40 யான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ 40 யான்னா கிட்டத்தட்ட ஒரு ₹440 டூ ₹500 ஒரு டிக்கெட். ஸோ ஒரு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ₹500 அப்படின்ற மாரி கணக்குல தான் அங்க வருது. ஸோ இந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மகாராஜா வந்து தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 குரோர்ஸ் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க வந்து நெறைய படத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கோட் அடிக்கும்னு நெனச்சோம், அடிக்கல. கங்குவா அடிக்கும்னு நெனச்சோம், அடிக்கல. வேட்டையன் அடிக்கும்னு நெனச்சோம், அடிக்கல. பட் ஆனா, அ இப்போ வந்து மகாராஜா சப்போஸ் இது நல்லா பண்ணுச்சு அப்படின்னா, சைலன்ட்டா சம்பவம் பண்ண மாரி ஒரு விஷயமா இருக்கும் இது. ஸோ, அதனால இது எவ்வளோ கலெக்ட் பண்ண போது, இல்ல என்ன பண்ண போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ, தமிழ் சினிமால வேற சில விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஆப்போசிட்டா வில்லனா நடிக்க போறாரு. ஆல்ரெடி இந்த ரோல் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண வேண்டியது. பட் ஆனா அவருக்கு வந்து வேற சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால, கூலி முடிச்சு கைதி 2 உடனே ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரே காரணத்தினால, அவரால இந்த படம் பண்ண முடியல. ஸோ ஜெயம் ரவி வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஆப்போசிட்டா வில்லனா நடிக்க போறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் தளபதி 69 அந்த பகவந்த் கேசரியோட ரீமேக். நெறைய பேருக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு பயம் இருந்தாலும், யாரும் அத வந்து பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, இது வந்து விஜய் சாரோட லாஸ்ட் படம். எப்படி இருந்தாலும் சரி, அது மொக்கையா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, நம்ம வந்து தியேட்டர்ல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி அது பெருசாக்குவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 க்ரோர்ஸ் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு ஹைப்னால. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.